ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சிவராத்திரி எப்படி போணுச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போனது இதே மாதிரி தான் போணுச்சு. முதல்ல நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போனோம். பழைய காயிலில் உள்ள சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு, அது ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன். நிறைய வேலைகள் இருந்துச்சு. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குரிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போனால் லாஸ்ட்டு பார்த்தா கதவு மூடிட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு பார்த்தா அந்த சாமி திரை வந்து விளக்கலை, அந்த இடத்தெல்லாம் பூட்டலை பார்த்துக்கோங்க. அதனால் சாமியை மட்டும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போய் விரதத்தெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மன் கோயிலுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருந்தோம். வரவும் பார்த்தா அப்போவே காய் நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாளைக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுக்குரிய காயெல்லாம் நாங்கள் நறுக்கி வச்சுருவோம் முந்தின நாள் நைட்டே. பிள்ளைங்களாம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கூத்தடித்தோம், செம்ம கூத்தடித்தோம். என்ன முதல்ல வந்து ஓம் நமச்சிவாய எல்லோரும் எழுதுனாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து காய் வெட்ட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இது எங்கள் பாப்பா என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். மகிஷா மேலே ராவிக்கோ, மேலே ராவு, மூஞ்சிக்கு சோப்பாடு. அந்த மண்ணை சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நான் அதான் தேய்ச்சி காமெடி வீடியோவில்னா வீடியோன்னொடனே அது பிறகு தேய்க்க மாட்டேன்ட்டான். உட்காந்து விளாண்டுக்கிட்டு தான் இருந்தா. பார்த்திங்களா, இப்படி தான் எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிறது, கையில் தேய்ச்சிக்கிறது, இந்த வேலையாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதை தான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என் குழந்தைனுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆக்சுவலி இன்னும் குழந்தைனுக்கு அனுப்பி விடலை. இதுவே நான் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக தான் அனுப்புகிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ கூத்தடிச்சிருக்கோம் முதல்ல. ஆனால் சாமியை எல்லாம் கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம். நைட்டு தூங்காமல் இருக்கணும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்தது இருட்டுக்குள்ளே தான் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறனால நான் இருக்க மாட்டேன். மற்ற எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூப்பறிக்க வருகிறோம். இது யாருக்கெல்லாம் தெரியும்? 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பூப்பறிக்க வருகிறோம், பூப்பறிக்க வருகிறோம், எந்த பூவை பறிக்க வருகிறீர்கள், எந்த பூவை பறிக்க வருகிறீர்கள். அதுதான் அந்த விளையாட்டு விளையாண்டுருந்தோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரே சிரிப்பு மழை தான் எல்லாருக்கும். உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் கிடந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த விளையாட்டை முடிச்சுட்டு கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். கபடியை நான் எடுக்கலை, ஏன்னா நான் தான் செல்லை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நேரம் மட்டும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு செயின் வந்து போச்சு. ஐயோ செயின் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேடி இருந்தோம். செயின் கிடச்சிட்டு அப்புறம் அந்த கொக்கியோடு சேர்ந்து அந்த இன்னொரு கொக்கியும் இருக்கும்ல, அதுவும் வந்து கீழே விழுந்துச்சு. அதை தேடி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதையும் தேடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லோரும் சாமிக்கு கும்மி அடிப்போம்னு சொல்லிட்டு கும்மி பாட்டு போட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸ்பீக்கரில் வந்து பாட்டெலாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து கும்மி பாட்டு போட சொல்லி அதில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். முதல்ல நாராயணசாமிக்கு அடித்தோம், அதுக்கப்புறம் அம்மனுக்கு அடித்தோம். எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாமியை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றையும் பேசிட்டு அப்புறம் மறுநாள் சாப்பாடு போட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க, பிள்ளையார் கோயிலில் சூடம் பொருத்தணும்னு நினச்சிருக்கேன், அதனால் வா பொருத்திட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் சூடம் பொருத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா புதினா இலை வந்து இருந்துச்சு. இலைங்கிறத விட செடி இருந்துச்சு. செடி ஆஹா இங்கெல்லாம் புதினா செடியெலாம் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் அதை கொப்போடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் சிவராத்திரிக்கு மறுநாள் நல்லா உடம்பு வலிங்க. ஏன்னா அந்த போட்ட குதியாட்டத்தில் செம்ம வலி. கை தான் அந்த பூப்பறிக்க வருகிறவங்களுக்கு கையை வச்சு இழுத்தோம்ல, அந்த இழுத்ததில் பயங்கர வலியாக இருந்துச்சு. ஆனால் 2 நாள் ரெக்கவர் ஆணுச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள்.